வியக்கும் அளவுக்கு இன்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக அழைத்து வந்ததற்கு முதலிலே அனைத்து பொறுப்பாளருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வலியின் வெளிப்பாடுதான் இன்று இத்தனை நபர்கள் அனைத்து மாவட்டத்திலிருந்தும் தங்களுடைய வழிகளை வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த பணி நிரந்தரத்திற்கான ஆர்ப்பாட்டம் என்பதற்கான அடையாளம். எப்படி சொல்லணும்னாக்க 2014 முதல் 16 வரை நிரந்தரம் செய்ய போறோம். கிளாஸ்ல உங்களை பணிநிரந்தரம் 4வது வீட்டுக்குள்ள உங்களை பணிநிரந்தரம் செய்ய போறோம்னு சொல்லி இது வரைக்கும் 2025 வரைக்கும் கூட்டப்பள்ளி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா 2024 இறுதியில இல்லை. அன்புக்குரிய பருவகால பணியாளர்களே, இனியும் நாம் என்ன பண்ணக்கூடாது, பொறுத்திருக்க கூடாது. இந்த அடையாளம் போராட்டம் என்பது முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்வதும் நம்ம துறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு பருவகால பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றால், ஒவ்வொருவரை பரிசோதித்தாத்தனே ஒவ்வொருக்கும் ரத்த கொதிப்பு இல்லாமல் 99% ரத்த கொதிப்பு, சுகர், எல்லா வியாதிக்கு உட்பட்டவங்க இருக்காங்க அந்த துறையில வேலைப்பட்டவங்க. என்னங்க எப்படிங்க இந்த துறையில மட்டும் வேலை பார்த்தா அந்த வியாதி வரும் அப்படின்னாக்க, நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படி. என்னதுங்க, நெல் கொள்முதல் நிலையம். அந்த நெல்லுடைய சுனை நுரையீரல்ல போனா என்னங்கிறது, இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், 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 இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே பருவகால பணியாளர்களை, பருவகால பணியாளர்களை வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. நிரந்தரமாக்கு, 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 நிரந்தரமாக்கு பருவகால பணியாளர்களை, பருவகால பணியாளர்களை நிரந்தரமாக்கு, 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 நிரந்தரமாக்கு. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே. வேதனை புரியுதா, வேதனை புரியுதா, வேதனை புரியுதா, வேதனை புரியுதா. பசியும் பட்டினியும் எங்கள் வாழ்வா, பசியும் பட்டினியும் எங்கள் வாழ்வா. கேட்பாரற்று கிடப்பது எங்கள் வாழ்வா, கேட்பாரற்று கிடப்பது எங்கள் வாழ்வா. தாமதிக்காதே, 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 தாமதிக்காதே. நிரந்தர பணியை தாமதிக்காதே, நிரந்தர பணியை தாமதிக்காதே. ஓங்கட்டும், 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 ஓங்கட்டும் பருவகால பணியாளர்கள், பருவகால பணியாளர்கள் ஒற்றுமை போராட்டம் ஓங்கட்டும், ஒற்றுமை போராட்டம் ஓங்கட்டும். வாழவிடு, 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 வாழவிடு. தமிழக அரசே வாழவிடு, தமிழக அரசே வாழவிடு. எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய எதிர்காலம் எங்கள் பணியில் உள்ளதென்று, எங்கள் பணியில் உள்ளதென்று புரிந்து கொண்டு வாழவிடு, புரிந்து கொண்டு வாழவிடு. போராடுவோம், 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 இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். ஊருக்கெல்லாம் உணவளிக்கும், ஊருக்கெல்லாம் உணவளிக்கும். நிரந்தரமாக்க தயக்கம் ஏன், நிரந்தரமாக்க தயக்கம் ஏன். நிரந்தரமாக்க, 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 நிரந்தரமாக்க பருவகால பணியாளர்களை, பருவகால பணியாளர்களை உடனே எங்களை நிரந்தரமாக்கு, உடனே எங்களை நிரந்தரமாக்கு. நன்றி. பருவகால பணியாளர்கள் கூட்டமைப்பினுடைய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2014 முதல் 16 வரை பருவகால பணியாளர்களான பட்டியலிடுதல், உதவுபவர், காவலர் சுமார் 1500 நபர்களுக்கு மேலே இருக்கிறார்கள். இந்த பருவகால பணியாளர்கள் கடந்த 2022 முதல் 24, 25 வரை பணி நிரந்தரம் செய்வதற்கான தகவல் திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பணி நிரந்தரம் 2024 இறுதிக்குள் செய்யப்படும் என்று அரசு முன்னெடுத்து பணி நிரந்தரத்துக்கான அனைத்து தகவலும் திரட்டப்பட்டு இன்று 6 கால மாதமாக பணி நிரந்தரத்தை அரசு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் 16 வரை உள்ள பருவகால பணியாளர்களை
உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தில் மாண்புமிகு உளவுத்துறை அமைச்சர் அவர்கள் 2024 இறுதிக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கூறினார்கள். ஆனால் 6 மாத காலம் கடந்துவிட்டது. இதனால் வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதில் பணிபுரியக்கூடிய பருவகால பணியாளர்களுக்கு 6 மாத காலமே ஊதியம், அதற்கு பிறகு அவர்களுக்கு பணியும் கிடையாது, ஊதியமும் கிடையாது. இப்படியாக 11 ஆண்டு காலம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பருவகால பணியாளர்களுக்கும் 45 வயதை கடந்துவிட்டது. இந்த 1400 பேரிலே 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் உள்ளனர். அவர்களுக்கு 45 வயது என்பது இன்று 60 வயதினுடைய முதுமையாகும். இதில் சுமார் 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி பருவகால பணியாளர்களும் அதில் மாற்றுத்திறனாளிகளும் இறந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தி அவர்களுடைய வயதையும் முன்னிறுத்தி கருணை உள்ளத்தோடு அரசு பல்வேறு திட்டங்களை நலத்திட்டங்களை மக்களுக்காக செய்யக்கூடிய அரசு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு உடனடியாக எங்களுக்கு பணி நிரந்தரத்தை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். பணி நிரந்தரம் நாங்கள் புதிதாக கேட்கவில்லை. செய்யக்கூடிய நபர்களை 1400 பேரை எடுக்கப்பட்டிருக்கிறது பணி நிரந்தரத்திற்காக. அவர்களை எடுக்கப்பட்டு பணி எங்கெங்கு அமர்த்தப்படுவது என்பது வரை குறிக்கப்பட்டுள்ளது. அதை வழங்க வேண்டும் என்பது நியமன ஆணை வழங்கணும். நிரந்தரத்தை அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை நியமன ஆணை பணி நிரந்தரத்துக்கான நியமன ஆணையை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய குறிக்கோளாக. பஹாத் முகமது இவருடைய ஒரு பருவகால பணியாளர்களுடைய ஒருங்கிணைப்பாளர். அதை முன்னிறுத்தியே இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. 2014 முதல் 16 வரை பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அனைத்து பருவகால பணியாளர்களும் 45 வயதுக்கு மேல் கடந்துவிட்டனர். 6 மாத கால ஊதியம் என்பது எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 தான். 6 மாதம் 60,000. மற்ற மீதமுள்ள 6 மாதத்துக்கு எங்களுக்கு ஊதியமும் கிடையாது, வேலையும் கிடையாது. இப்படியாக 11 வருட காலம் என்னுடைய வாழ்வை கழித்துவிட்டோம். அனைத்து கழித்து இந்த பணி நிரந்தரத்தில் உள்ள 1400 பேரில் 200 மாற்றுத்திறனாளிகள். அவர்களுடைய 45 வயது என்பது 60 வயதுடைய முதுமையாகும். இனியும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலம் தாழ்த்தாமல் எங்களுடைய வயதையும் எங்களுடைய பலகீனத்தையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய பின்னடைவையும் கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களை பணிநிரந்தரத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்பதை தெரிவிக்கிறேன். இன்று தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவங்களுடைய தேவைகளை ஈடு சென்று செய்யக்கூடிய அளவுக்கு அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. அதில் இந்த அரசின் நிரந்தர பணி என்பதை அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். எங்களுடைய எந்த அளவுக்கு எங்களுடைய பலகீனம் இருக்கிறது, எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு தமிழ்நாடு நுகர்வோர் வாலிபர்களுடைய பருவகால பணியாளர்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பஹாத். தமிழக அரசு வஞ்சிக்காதே பருவகால பணியாளர்களை வஞ்சிக்காதே தாமதிக்காதே நிரந்தரமாக்கும் பணியை இனியும் எங்களுக்கு தாமதிக்காதே. ஓங்கட்டும் பருவகால பணியாளர்களை ஒற்றுமையெல்லாம் ஓங்கட்டும். தமிழ்நாடு நுகர்வோர் வாரிய கழகம் தமிழ்நாடு நுகர்வோரில் வாணிப கழகத்தின் பணியாளர்களை ஓர வஞ்சனை செய்யாதே, ஒடுக்கி பார்க்காதே. வாழவிடு பணியாளர்களை வாழவிடு. தமிழக அரசு டிஎன்சிசி நிர்வாகமே நிரந்தரமாக்கு பருவகால பணியாளர்களை உடனே நிரந்தரமாக்கு. நன்றி வணக்கம்.
பணி நிரந்தர போராட்டத்திற்காக இந்த பொறுப்பை ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நம்முடைய வாழ்வாதாரமும் நம்முடைய பணி நிரந்தரமும் நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள நம்முடைய சகோதர சகோதரிகளே மற்றும்